ஏன்னா ஒவ்வொரு தேவிக்கும் தாந்திரிக ரீதியாக வேறு பெயர்கள் இருக்கும். அவர்கள் அந்த தேவியை வணங்கும் முறைகளும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்போ இந்த 10 தேவிகளுக்கான கோவிலும் நிலாச்சல் மலை மேலேயே இருக்கு. அப்போ நாம அன்னை பைரவியையோ, அன்னை தூமாவதி, அன்னை திரிபுர சுந்தரி, அன்னை கமலாத்மிகா, அன்னை புவனேஸ்வரி, அன்னை பகலாமுகி, அன்னை தாராதேவி, அன்னை காளி, அன்னை சின்னமஸ்தா, அன்னை ராஜமாதங்கி, இவர்கள் எல்லோருக்குமான திருக்கோவில்கள் நிலாச்சல் மலை மேலே இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அன்னை காமாக்கியா தேவியையும் நம்ம வணங்குறோம். தசமகா தேவிகளை வணங்குறதுனால நமக்கு வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்பிக்கை. ஏன்னா ஒரு மனிதன் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் சில நேரங்களில் அவருக்கே தெரியாமல் சில இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம். நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அப்போது எப்படி விஷ்ணு பகவானுக்கு 10 அவதாரங்கள் இருக்கோ அதே போல் அன்னைக்கும் 10 அவதாரங்களில் வழிபடுறாங்க.